பிரியாணி செய்கிறதுக்கு 6 ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், ஹோல் ஸ்பைசஸ், 5 தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிர், சிக்கன், கொத்தமல்லி, புதினா, 4 வரமிளகாயை தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். அப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆனியனையும் சேர்த்து நல்லா வதங்க விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும். இதுக்கு தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வெங்காயம் வதங்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கை புதினா, மல்லி இலை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதங்க விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும், வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நம்ம அரைச்ச சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடருமே ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயிலே. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா இதானதும் தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சைடில் நம்மளுக்கு தேவையான அரிசியை, நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியை சோக் பண்ணி வச்சுட்டு 30 மினிட்ஸ் சோக் ஆகணும். இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணணும். உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சிக்கன் நல்லா அந்த மசாலாவோட கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி. டேஸ்ட் பண்ணிக்கோங்க, காரம் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தயிர் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தேவையான அளவு தண்ணியை இதில் ஊற்றிடணும். நம்ம எடுத்து மெஷர் பண்ணி வச்சுருக்க அளவு தண்ணியை இதில் ஊற்றிக்கணும். அந்த தண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதிச்ச அப்புறம் தான் அரிசி ஆட் பண்ணணும். நல்லா கொதி வரணும். எல்லா அரிசியும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் கிண்டி பார்க்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக அரிசியும் ரைஸும் ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போடணும். லாஸ்ட்டாக நெய்யும் கொத்தமல்லி, புதினா மட்டும் தூவிட்டு தம் போடலாம். நல்லா இப்போது எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை டவா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அடியில் தோசை டவா வச்சு மேலே பாத்திரம் வச்சு ஒரு மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். நீங்கள் என்ன வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம், தண்ணி பாத்திரம் அந்த மாதிரி. இப்போது 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் பிரியாணி ரெடி. மேலே கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும்.